ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஜெயா ஹெல்த்தி கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் சத்தான எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய டேஸ்ட்டில் பீட்ரூட் அல்வா தான் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பீட்ரூட் பிடிக்காத குழந்தைங்க கூட இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா செய்து கொடுத்துக்கிங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. பீட்ரூட் அல்வா செய்ய தேவையான பொருட்கள்: பீட்ரூட் 1/4 கிலோ, பால் 1.5 கப் அதாவது 300 மில்லி, சீனி 3/4 கப் 150 கிராம், நெய் 1/4 கப் 50 மில்லி, ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன், முந்திரி பருப்பு 20 எண்ணிக்கையில் எடுத்துக்கோங்க. இப்போ பீட்ரூட் 1/4 கிலோவை ஃபஸ்ட்டு தோலை சீவிட்டு 4 பீஸாக கட் பண்ணிக்கிடணும். இந்த அல்வா செய்கிறதுக்கு பீட்ரூட்டில் நல்லா கலர்ஃபுல்லாக எடுத்தோம்னா பீட்ரூட் அல்வாவுமே நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும். பீட்ரூட்டை மிக்சியில் அரைச்சி பண்ணோம்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி துருவி செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் பெரிய துவாரத்தில் துருவாமல் இந்த மாதிரி பொடி துவாரத்தில் துருவிக்கோங்க. ஒரு சில குழந்தைங்க பீட்ரூட்டை விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி பீட்ரூட் அல்வா செஞ்சு கொடுத்துருவீங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சத்தானதும் கூட. இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 1.5 கப் பால், அதாவது 300 மில்லி அளவுக்கு பாலை எடுத்து கொஞ்சம் கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கோங்க. பால் கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம துருவி வச்சுருக்கிற பீட்ரூட்டை சேர்த்துக்கோங்க. பீட்ரூட்டை பால்லையே வேக விடணும். ஒரு 10 நிமிடத்துலேருந்து 15 நிமிடத்துக்குள்ளே பீட்ரூட் நல்லா வெந்துடும். இல்லை ஃபஸ்ட்டு பீட்ரூட்டை 1 டீஸ்பூன் நெய் ஊற்றி கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அடுத்துமே பால் ஊற்றி அந்த மாதிரியும் பண்ணலாம். அதுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது பீட்ரூட் நல்லா வேகணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நேரம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க. வேக வச்சா பீட்ரூட் வெந்துடும். அதுவும் பால் சேர்த்த உடனேயும் பீட்ரூட் கலர் வந்து கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கிற மாதிரி மாறிடும். நல்லா வெந்து நம்ம ஜீனி சேர்த்த பிறகு பீட்ரூட் பழைய கலர் நம்மளுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக கிடைக்கும். இப்போ ஒரு ஃப்ரைங் பேனில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றி ஒரு 20 எண்ணிக்கையில் முந்திரி பருப்பை போட்டு ஃப்ரை பண்ணிக்கிடணும். முந்திரி பருப்பை ரொம்ப கோல்டன் கலராக வேணாம், லைட்டாக கலர் மாதிரி வந்தால் போதும். வந்த உடனேயும் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. விட்டிங்கன்னா நல்லா ப்ரௌனாக ஆயிரும். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இப்போ பீட்ரூட்டு கொஞ்சம் நல்லா வெந்துருச்சு. பீட்ரூட் வெந்த பிறகு 1.5 கப் ஜீனி, அதாவது 300 கிராம் அளவுக்கு ஜீனியை போட்டுக்கிடணும். நம்ம ஜீனி ஆட் பண்ணும்போது பாலுமே நல்லா வத்திரணும், பீட்ரூட் வெந்திருக்கணும். அந்த சமயம் தான் நம்ம ஜீனியை ஆட் பண்ணணும். ஜீனி கரைய அல்வா இலக்கம் கொடுக்கும். அதே சமயத்தில் கலருமே பழைய பீட்ரூட் கலரு அப்படியே மாறி வரும். ஜீனி நல்லா கரையிற வரைக்கும் கிண்டி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு 2 சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஜீனியுமே நல்லா கரைஞ்சி கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு வரும். அந்த சமயம் லாஸ்ட்டில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்கோங்க. நம்ம லாஸ்ட்டில் நெய் ஊற்றுறது டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா அல்வா அப்படியே நெய்லாம் வெளியே கொப்பிளிச்சு வர்ற மாதிரி வரும். அதான் கரெக்டான பக்குவம். ஒரு 5 நிமிடம் மட்டும் இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஜீனி நெய் எல்லாம் ஒன்றா சேர்ந்து அல்வா பதத்துக்கு வரும். அந்த சமயம் வரைக்கும் கிண்டிடணும். அடுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. கொஞ்சம் இலக்கமாக இருக்க மாதிரி இருக்கும். ஆறின பிறகு இந்த அல்வா நல்லா கெட்டி பெற்றும். ஈஸியாக பண்ணுற டேஸ்ட்டான இந்த அல்வாவை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.